இங்க நம்ம ஹீரோ கல்யாணத்தன்னைக்கு ஹீரோயினி ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை குதிரையில ஊர்வலமா வராரு. இதை பாக்குற ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பார்த்தா திடீர்னு அந்த குதிரை எகிரி நம்ம ஹீரோவை கீழே தள்ளி விட்டுருது. இப்ப நம்ம ஹீரோவுக்குமே தலையில அடிபட்டதுனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ இப்ப கோமாக்கு போயிட்டதா டாக்டர் சொல்லிடுறாரு. அதனால இப்ப ஹீரோயினுமே டெய்லி அவங்களுக்காக பூவெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஆனா ஹீரோ 300 நாளைக்கு மேலேயும் கோமாலே இருக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோவோட அப்பாவுமே எதுக்காக நீ இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, உன் லைஃபை நீ மூவ் ஆன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால இப்ப ஹீரோயினுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு போட்ட ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு போயிடுறான். ஹீரோயினி போயிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கான்சியஸே வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோவுமே முழுசா ரெக்கவர் ஆகலன்றனால அவங்க அண்ணன் கிட்ட எங்கேஜ்மெண்ட் ரிங்கை கொடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க சொல்றாரு. ஆனா ஹீரோவோட அண்ணன் காரணம் சரியான திருட்டு பையெல்லாம் இருப்பான் போல. அதனால அந்த ரிங்கை வித்து செலவு பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட நான் ரிங்கை கொடுத்தேன், அவன் விருப்பம் இல்லைன்னு அதுக்குள்ள ஹீரோயினிக்கு வேற ஒருத்தர் கூட எங்கேஜ்மெண்ட்டே முடிவு பண்ணிடுறாங்க. ஹீரோமே கல்யாண மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஹீரோயின் முன்னாடி போய் நின்னா இவன் எப்போ சரியானான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே பார்த்து ஷாக் ஆகிடுறான். ஹீரோயின்கிட்ட பேசும்போது தான் தெரியுது அன்னைக்காரன் தான் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஆனா ஹீரோயினுமே எனக்கு ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோமே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாம அவங்க அண்ணன் கூட பெங்களூர்ல போய் ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்கிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவர் சூசைடுக்கு ட்ரை பண்றாரு. பார்த்தா எதிரிலேயே இவர் மாதிரியே ஒரு பொண்ணு தூக்கு மாட்டிக்கலான்னு போறா. அந்த பொண்ணு காப்பாத்தலான்னு வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போனா அந்த பொண்ணு அங்க நார்மலா இருக்கா. நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டோமோன்னு சொல்லிட்டு ஹீரோமே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா ஹீரோ தூக்கு மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருந்த கயிறுல அன்னைங்காரன் பார்த்துட்டு அதுக்குள்ள தலையை விட்டுட்டு ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு தலையை உள்ள விடுறோம். அந்த நேரம்னு பார்த்தா அவனோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. பயத்துல இவனுமே கழுத்துல மாட்டி இந்த கயிறுல தொங்க ஆரம்பிச்சிடறான். எப்பயோ ஒரு வழியா காப்பாத்திடுறாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் என் கூட வாழை பிடிக்காம தான் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒப்பாரிமே வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோமே அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிர போகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடி இப்ப சுத்திக்கிட்டு இருக்காரு. இங்க ரேவதின்ற பொண்ணு பார்க்க கொஞ்சம் சப்பியா இருக்கான்றதால அவளோட ஃபியான்சி ஒரு 20 கிலோ கம்மி பண்ணா பார்க்க நல்லா இருப்ப, ஸோ நீ டயட் சாருன்னு சொல்லிடுறான். இந்த பொண்ணு ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருப்பா. ஆனா அவ சரியா சாப்பிடாதனால இப்ப அவளுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிடுது. வீட்டுக்கு போறான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல போய் எல்லாரும் உட்காந்து பிரியாணி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்குற அந்த பொண்ணுக்குமே பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை வந்துடுது. ஆனா நைட்டு 11 மணிக்கு அந்த கதவை தட்டி அந்த வீட்டுல ஒரு செஃப் இருப்பாரு, அவர்கிட்ட மிச்சம் மீதி ஏதாச்சும் சாப்பாடு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவருமே இருக்கிறத வச்சு நல்லா சமைச்சும் கொடுக்குறாரு. இவளும் நல்லா ஃபுல்லாவே சாப்பிட்டுட்டு போயிடுறா. பார்த்தா அடுத்த நாள் அந்த பொண்ணோட ஃபியான்சி கால் பண்ணி நீ டயட்ல இருந்து சீக்கிரம் அழகாகுன்னு சொல்றான். இதை கேட்குற இந்த பொண்ணுமே அடுத்த நாள் அந்த செஃப் வீட்டு கதவை தட்டி நான் சாப்பாடு கேட்டா உனக்கு எங்க போச்சு அறிவு, சாப்பாடு கேட்டா கொடுத்துருவியான்னு சொல்லிட்டு திட்டிட்டும் போயிடுறான். ஆனா அடுத்த நாள் நைட்டும் அந்த பொண்ணு பசிக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதவை போய் தட்டுறா. அவனுமே செஞ்சும் கொடுக்குறான். இவளுமே சாப்பிட்றா. இப்ப 2 பேருமே பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி பிடிக்கவும் ஆரம்பிச்சது. இப்ப 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடறாங்க. எங்க வீட்டுக்கு போய் நம்ம விஷயத்தை பத்தி நான் பேச போறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் ஊருக்கு போறான். ஆனா அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபோனும் வரல. ஒரு நாள் இவ வேலையை முடிச்சுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது கீழே நிறைய பேர் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உன் பக்கத்து பிளாட்ல இருந்தவன் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாமா, அவனை பார்க்க தான் நாங்க போறோம், நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணுமே இல்ல நான் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட பிளாட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடறா. அவனை பத்தி நினைச்சிட்டே இருந்தவன் ஒரு நாள் இதை பார்த்துட்டு ஹீரோ இந்த பொண்ணை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்திருப்பாரு. பார்த்தா அந்த பொண்ணு நார்மலா தான் இருந்திருப்பா. இப்போ அந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவளை ஃபாலோ பண்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நீ எங்கிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா பண்ணு, தப்பான முடி மட்டும் எடுத்துடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அந்த பொண்ணுமே அவள் லைஃப்ல நடந்ததெல்லாம் சொல்றான். அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குலாம் நான் உனக்கு கோலை கிடையாது, அன்னைக்கு நீ தற்கொலை பண்ணிக்க போறன்றதை நான் பார்த்தேன், அதை தடுக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன்றதை சொல்றான். அந்த பொண்ணுக்கு பிடிக்காத பையன் கூட கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோமே ஏதாச்சும் பண்ணி அந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு பாக்குறாரு. ஆனா அந்த பையனை நான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்திடுறான். இப்போ அந்த பொண்ணுமே உனக்கு பிடிச்ச பொண்ணை நீ தேடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். அதனால இப்போ ஹீரோவுமே நேராக ஹீரோயினை கான்டாக்ட் பண்ணா அவளுக்கு நடக்கிற அந்த கல்யாணம் இன்னும் போச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஹீரோயினுமே ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு இப்போ 2 பேருமே பேசி ஒன்னும் சேர்ந்துடுறாங்க.